everyone, welcome to 100th learning. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 10th standard ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஃபுல் போர்ஷன்ஸ் எழுத போறீங்க இல்லையா? இப்போ வரைக்கும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எழுதிட்டு இருந்தோம். சோ இந்த டைம் நம்ம ஒரு ஃபுல் போர்ஷன்ஸ் அப்படியே அந்த என்டையர் புக்கை நம்ம எழுத போறோம். சோ என்டையர் புக்குன்னு சொன்னோன்னே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோல இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுக்க போறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். சோ இந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் வித்வுட் ஸ்கிப்பிங்ல நீங்க படிச்சுட்டு போறீங்கன்னு சொன்னா டாம் ஷூர் நீங்க நல்ல மார்க் எடுக்கலாம். 2 மார்க் 3 மார்க்ல எதுவுமே நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. சோ குருவினா சிறுவினாவை பொறுத்த அளவுக்கு நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸ் கரெக்டா படிச்சுட்டு போனீங்கன்னா நல்ல மார்க் எடுக்கலாம். சோ என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தலாமா? சரி வாங்க. சோ ஃபர்ஸ்ட் பொறுத்த அளவுக்கு நீங்க குருவினாக்கள்ல நம்ம இங்க ஒரு 30 to 40 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கோம். சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லா எல்லுக்கும் டோட்டலா கம்பைன் பண்ணி தான் கொடுத்திருக்கோம். சோ உங்களோட 9 எல்லையும் இருந்து இம்பார்ட்டன்ட் ஆனதை கொடுத்திருக்கோம். சோ இந்த இம்பார்ட்டன்ட் ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த 40யுமே படிச்சிருங்க. அப்பதான் உங்களால எந்த கொஸ்டின்ஸுமே வந்து கேட்டாலும் நீங்க வந்து ஆன்சர்ஸ் பண்றக்கூடிய திறமையில இருப்பீங்க. ஸ்கிப் பண்ணிட்டு இதையும் ஸ்கிப் பண்ணிட்டு உங்க புக்ல ஏதோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்களா ஒரு 10 கொஸ்டின் படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நம்மளால மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. சோ நம்ம கொடுக்கிற கொஸ்டின்ஸை கரெக்டா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இதுலயே நமக்கு வந்து இலக்கண கொஸ்டின்ஸ்ல கேட்கிற அந்த குருவினாக்கள், தனியா நமக்கு வந்து செய்யுள்ல கேட்கறது, உரைநடை கேட்கறது எல்லாமே வந்து டோட்டலா நம்ம இது பண்ணி தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? சோ இந்த கொஸ்டின்ஸை மேனிட்டரியா பார்த்துட்டு போயிருங்க. சோ இங்க கொடுத்துருக்க அந்த விடைக்காற்று வினை அமைப்புகள், சோ நிலைகள்னா என்ன, சோ வினை சொற்கள்னா என்ன, சோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பாருங்க. ஓகேங்களா? சோ வந்து பாடலுக்கு அபிமனி கூறும் கருத்துக்கள் பத்தி என்னென்ன அதெல்லாமே கொஞ்சம் பாத்துக்கோங்க குருவினாக்கள்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வசன கவிதைகளை குறித்து வரைக. சோ வசன கவிதைகளை வந்து நம்ம என்னங்கிறத குறித்து இது பண்ணிக்கணும். அண்ட் இங்க கொடுத்திருக்கோம் இல்லையா, இந்த கொஸ்டின் எல்லாமே வந்து அந்த இதை பத்தி குட்டி குட்டி ஷார்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதையும் கொஞ்சம் மேன்ட்ட பாத்துக்கோங்க. சோ மாலை மாலை இதெல்லாம் என்ன, இதுல இருந்த சொற்களுடைய அமைப்புகள் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அண்ட் முத்துப்பால் ஆகிய சொற்களில் வந்து சொற்களை வந்து கண்டறிந்து தொடர் அமைப்புக அப்படிங்கிறது இலக்கண கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. சோ இந்த வேர்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து கலை சொற்கள் என்னன்னு கேட்பாங்க. இந்த வேர்ட் எல்லாம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோ இது இலக்கண 2 மார்க்ஸ் கொஸ்டின்ல கேட்பாங்க. சோ வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். சோ பகுவது உறுப்பு இலக்கணத்துல இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் எப்பவுமே ஃப்ரீக்வன்ஸா கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? ஃப்ரீக்வன்ஸ் கொஸ்டின் இது. ஓகே, அதனால நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீக்வன்ஸ் கொஸ்டின் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த வார்த்தைகளுக்கு அழகா எப்படி வந்து பகுதி உறுப்பிலக்கணம் எடுக்கணும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விடா எத்தனை வகைப்படும், சோ விடை எத்தனை வகைப்படும் அதெல்லாம் பாத்துக்கோங்க. அதே மாதிரி இதோட அளவடைகள் என்னென்ன, சோ வந்து அளவடைகள் நமக்கு தெரியும்ல, அதோட அளவடைகள் என்னென்ன, மொழிபெயர்ப்பு அதை பற்றி வந்து இவர் சொல்லும் கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கறதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சோ உழவர்கள் வந்து மலையுந்து உளதியர்கள் அப்படிங்கிறதுக்கான இது என்னன்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி முல்லை செடிகளை பத்தி பாடும் கடல் சார்ந்த இது பத்தி என்ன அப்படிங்கிற கொஸ்டினையும் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரல் வெண்பாக்களோட இலக்கணம் என்ன, தேன்கள் மெயின்கள் விற்பனைகள் இதெல்லாம் வந்து சொற்களுக்குரியவற்றை என்னென்ன, சோ இக்கொள்களுக்கு வந்து புதிய சொற்களை வந்து உருவாக்குறது எப்படி, இதெல்லாம் வந்து இலக்கண கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. சோ வாழ்க்கையில வந்து தலை கணம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்க வந்து பிலாவுதீன் ரூபி இருக்காரு, அவருக்கு வந்துட்டு எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிருங்க. நெக்ஸ்ட் வந்து குறித்து கூறும் கருத்துக்கள் அவன்மை அதெல்லாம் என்னங்கிறது பாத்துக்கோங்க. சோ வெற்றி திணை பத்தி இருக்கிற கொஸ்டின் எல்லாமே இம்பார்ட்டன்ட். சோ அந்த கொஸ்டின் எல்லாமே பாத்துக்கோங்க. சோ விருந்தினர் அதை பத்தி வந்து மகிழ்ந்து கூறும் கூறுதலே முகமின் சொல்லும் கூறுகள் கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அண்ட் இதை பத்தி எல்லாம் வந்து முட்கள்னா என்ன, உயிரிழப்படை அப்படிங்கிறது என்ன, தம்பி நீ அந்த ஆறுதல் அது என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சோ செயற்கை நூலகம் அது வந்து இப்ப வந்து வளர்ந்து வர அந்த ஏஐ பத்தி அந்த லெசன் இருக்கு இல்லையா, உங்க 4வது இயர்ல. சோ அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அந்த லெசன்ல எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க. சோ பின்வரும் இலக்கண குறிப்புகள் என்னென்ன, விடைகளுக்கு வந்து அதே மாதிரி பாருங்க, திருப்பி ரிப்பீட் ஆகிற கொஸ்டின், இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சோ வந்து மா என்ற குறிப்புகள், மா அல்லது கல் அப்படிங்கிறோட குறிப்பு என்ன, சோ பின்வரும் வந்து பொருள் அச்சதை பத்தியும் வினை முற்று பத்தியும் வந்து மாறுபடும் வந்து என்னங்கிறத கொஞ்சம் குறிப்பா எழுதிக்கோங்க. சோ மருத்துவம் அதை பத்தி எல்லாம் என்னென்ன, சோ அன்பின் நம்பிக்கை இதை பத்தி கூறும் பங்கேற்கும் இதோட பங்குகள் என்ன, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற கொஸ்டினையும் பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குட்டி குட்டியா கொடுத்துருவாங்க. சோ இதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து இலக்கணம் அண்ட் குருவினா இதை பத்தி சொல்ற மாதிரி வரும். அண்ட் 3 மார்க் வினாக்களை பொறுத்தளவுக்கு தமிழ்ல வந்து எப்படி வந்து அவங்களுடைய இரட்டர மொழிதல் பத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் பாத்துக்கோங்க. பேச்சு இது பண்ணும்போது நம்மளோட 5 நன்மைகளை பத்தி கூறும் இருக்கு இல்லையா, இன்சொற்கள் அதெல்லாம் என்னென்ன அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சோ இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் தென் இங்க வந்து மேல் கூறும் வகைகள் என்னென்ன, சோ அதே மாதிரி
சொற்களை வந்து ஊமைப்படுத்துவது எப்படி இருக்கும், ஸோ அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் மனிதர்களை வந்து மேம்படுத்துகிறதா அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த இது என்னன்னா ஏஐ பேஸ்ட் அந்த 4வது இதில் வரும் இல்லையா அந்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்லாம் பார்த்துக்கோங்க. தென் மழை பெய்வதால் இப்பாடலில் வந்து என்ன இது கொடுத்துருக்காங்க. ஸோ மன்னன் இடைக்காலம் வந்து புகார் இது இந்த புலவர்கள் வந்து சிறப்பான செய்திகள் என்னென்ன, ஸோ எப்படி வந்தாங்க, தீவக அணி அப்படிங்கிறதுனா ஆசிரியர் வெண்பாவுடைய பொது இலக்கணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ தோட்டத்துல வந்து மல்லிகை வந்து பொடியில் வகைகளில் கூறுகிறது. ஸோ இதெல்லாம் என்னங்கிறது. தலைவர் தலைநகரத்துல வந்து போன்றும் இடர்சூட்டி பொருள் விளக்குக அப்படிங்கிற அந்த கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா கம்பல்சரியா பார்த்துட்டு போயிருங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நிறநிறை அணி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி வெண்பாவின் பொது இலக்கணம் என்னென்ன, வெண்பாலை எப்படி இருக்கும், வெண்பானா என்ன அப்படின்னு சொல்லி தற்குறிப்பேற்று அணி அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அணியும் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு போயிருங்க. ஸோ இது வந்து கூறுவது எப்படி கூறியிருக்காங்க. ஸோ பாவலர் தமிழோடைய இது என்ன அப்படிங்கறத கேட்டிருந்தாரு இல்ல, அதுவும் சொல்லி பாருங்க. சோ செயல் நூன் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கண்டிப்பா ஒன்னா குருவினா சிறுவினா நெடுவினால இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா இப்ப வந்து வளர்ந்து வர ஒரு டெக்னாலஜி, ஸோ இதை பத்தி வந்து ஒரு லெசனே கொடுத்துருக்கனால கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஸோ இப்ப நம்ம கொடுத்துருக்கிற வந்து குருவினா நெடுவினா குருவினா சிறுவினா இருக்க கொஸ்டின்ஸை கொஞ்சம் மறக்காம இதுல இருக்கிற எல்லாமே இலக்கணம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸா கொடுத்துருக்கோம். அது இல்லாம குட்டி குட்டி இம்பார்ட்டன்ஸ் சிறுவினாக்கள் அண்ட் குருவினாக்கள் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வித்தவுட் ஸ்கிப்பிங்ல ஃபுல்லா படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த क्वेश्चंस வந்து கேட்பாங்க. சோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, வேற மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீச்சு வேணா நான் வீடியோ ஆன்சர் பாப்பேன். Thank you.